இந்த வீடியோவை பாருங்க. இந்த பையன் பசங்களோட சேர்ந்து பால் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப அதுல ஒரு பையன் வந்து இந்த பையனோட காலை வந்து சூக்காலாலேயே எத்தி விட்டுறான். அதனால இவனுக்கு விளையாட முடியாம போயிடுது. நொண்டிக்கிட்டே வரான். இந்த பையனோட அப்பா பாத்தீங்கன்னா ரோட்டோரமா உட்காந்து ஷூவெல்லாம் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த பையனை அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு வரான். அப்ப அப்பாவும் பையனை பார்த்து காலில் என்னாச்சு, விளையாட போனியா, மூஞ்ச பாரு, 10 காசு சம்பாதிக்க சொன்னா உனக்கு விளையாட்டு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி பையனை திட்டுறாரு. அப்போ பையன் பாத்தீங்கன்னா அப்பாவை பார்த்து எனக்கு ஒரு ஷூ வாங்கி தரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப அப்பா சொல்றாரு, சோத்துக்கு வழி இல்லாம இருக்கு, அதுல வேற உனக்கு ஷூ தேவையா, உட்காந்து வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அப்ப இந்த பையன் பாத்தீங்கன்னா அப்பாவோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஒரு பொண்ணு வந்து 2 ஷூவை கொடுத்து இந்த ஷூவை வந்து தைச்சு வைங்கப்பா, நான் வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. அப்ப இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த ஷூ ரெண்டையுமே கம்ம போட்டு ஒட்டி அவனோட கால்ல வந்து போட்டு பாக்குறான். அப்ப அவனோட அப்பா வந்துடுறாரு. இதை பார்த்ததுமே அந்த பையன் அந்த 2 ஷூவையும் கலட்டி அந்த பக்கமா ஒளிச்சு வச்சிடறான். அப்ப அப்பாவும் காசை கொடுத்து கடையில போயிட்டு சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பையன் பாத்தீங்கன்னா ஒட்டி வச்ச அந்த 2 ஷூவையும் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுறான். வந்து இவனுமே அந்த ஷூ ரெண்டையும் கால்ல போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ரோட்ல ஓடி வரான். அப்படி வரும்போது அந்த ஷூவோட சொந்தக்கார பொண்ணை வந்து பாத்துறான். பார்த்த இவனும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு மறைஞ்சு நின்றுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஷூ ரெண்டையும் கலட்டி கையில எடுத்துக்கிட்டு போறான். அப்படி போன இவனும் பாத்தீங்கன்னா அந்த ஷூவை போட்டுக்கிட்டு பால் விளையாட போறான். அப்படி விளையாடுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் போட்டிருந்த அந்த ஷூ வந்து நல்லாவே பிஞ்சு போயிருது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கையில எடுத்துக்கிட்டு ஓடி வரான். அப்படி வந்த அந்த ஷூவோட சொந்தக்கார அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட என்னோட ஷூ எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த ஷூவை வந்து கையில எடுத்துக்கிட்டு ரொம்பவே தயக்கத்தோட அவங்க அப்பா கிட்ட வந்து காட்டுறான். கோவப்பட்ட அப்பாவும் பாத்தீங்கன்னா பையனை அடிச்சுட்டு அந்த ஷூவை வாங்கி பிஞ்சு போனதை வந்து சரி பண்றாரு. அப்ப சரி பண்ண அந்த ஷூவை வந்து அந்த பொண்ணு கிட்ட குடுக்குறாரு. அப்ப அந்த பொண்ணோட பையன் பாத்தீங்கன்னா அந்த ஷூவை கொண்டு அந்த பையன் கிட்ட குடுக்குறான். அப்ப இவனுமே இல்ல எனக்கு வேண்டான்னு சொல்றான். அப்ப இந்த பையன் பாத்தீங்கன்னா இந்த பொடி நீ வச்சுக்கோ, இது நீ உன்னோட ஷூ தான் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். இந்த பையன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா அந்த ஷூவை வந்து வாங்கிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த பையன் வந்து ஒரு பால் விளையாடுற ஒருத்தரோட போட்டோ பேப்பர்ஸை வந்து இந்த பையன் கையில குடுக்குறான்.